ஜெபம் பண்ணுவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தெய்வமே. ஐயா, எத்தனையோ ஆயிரம் பதினாறுகளுக்கு கிடைத்திராத இந்த நல்ல வாக்கியம் எங்களுக்கு நீர் அருமையாக கிருபையாக எங்கள் மீது அன்பு கூர்ந்து நீர் எங்களுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தெய்வமே. நான் இந்த நாட்களிலே தொடர்ந்து எபிரேயர் புத்தகத்தை ஆண்டவரை வாசித்து அதை தியானித்து அந்த அப்படிதான் கர்த்தரை நேசித்ததான் அந்த பிள்ளைகள் பட்டதான பாடுகள், அந்த உபத்திரவங்கள், இதன் மூலமாக நாங்களும் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதற்காக உமக்கு நன்றி தெய்வமே. நாங்களும் இந்த வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, இதன்படியாக நடந்து இதை இறுக்க பிடித்து கொண்டு விசுவாசத்திலே வல்லவர்களாக, விசுவாசத்திலே ஊன்ற கட்டப்பட்டவர்களாக, விசுவாசத்திலே மேலும் மேலும் நாங்கள் பெருகுகிறவர்களாக, ஆண்டவரே வர்த்திக்க பண்ணப்பட்டவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருள்வீராக. நாங்களும் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளவும், வழுவி போகாதபடிக்கு எங்களை நீர் காத்து வழிநடத்தி அருள்வீராக. ஆண்டவரே, இதை முன்னின்று செய்கிறதான ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள்வீராக. மேலும் கர்த்தாவே, இந்த கூடுகையில இருக்கிறதான ஒவ்வொருவரையும் பேர் பேராக கர்த்தருடைய கருத்துல தருகிறோம் ஆண்டவரே. இதன்படியாக இந்த வார்த்தையின்படியாக நாங்கள் நிமிர்ந்து நிற்கக்கூடியதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அபரிமிதமாக பொழிந்தருள்வீராக. உங்களுடைய திருநாமம் எங்கள் மூலம் நாங்கள் எங்கிருந்தாலும் மகிமைப்படுவதாக தெய்வமே. நீரே வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமான எங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5வது வாரம். இந்த வாரத்திலே 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் ஆராய்வோம். இந்த முதல் 4 வசனங்களிலே எபிரேயர் கடிதத்தில் வருகின்ற முதல் எச்சரிப்பை நாம் வாசிக்கின்றோம். அந்த முதல் எச்சரிப்பு, வழுவி போகாதீர்கள். எதை விட்டு வழுவி போகாதீர்கள், அதன் விளைவு என்ன என்பதை இந்த நாளில் நாம் பார்ப்போம். எபிரேயர் கடிதத்தின் பின்புலம் எபிரேயர்களின் நிலை, அவர்கள் ஊடகமான அழுத்தங்களுக்கு இரையாகிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அவர்கள் விசுவாசித்திருந்தார்கள். ஆனாலும் வெளியிலிருந்து வந்த பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், இழப்புகள், இவைகளின் காரணமாக அவர்கள் அழுத்தங்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆட்பட்டு கொண்டிருந்தது மட்டுமல்ல, ஏறக்குறைய அந்த அழுத்தங்களுக்கு அவர்கள் இரையாகி பலியாகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை வெளிப்படையாக மறுக்கவில்லை. ஆண்டவராய் இயேசுவை அவர்கள் வெளிப்படையாக மறுக்கவில்லை. மாறாக சுவிசேஷத்தை பழைய முறைமையோடு கலந்து அல்லது குழப்பி அதை நீர்த்து போக செய்து கொண்டிருந்தார்கள். மெல்ல மெல்ல சுவிசேஷத்திலிருந்து அவர்கள் தங்களை விலக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை ஆசிரியர் எப்படி பார்க்கிறார்? ஒரு நாள் அவர்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷம் அறவே தன்னுடைய வல்லமையை இழந்து விடும் என்று அவர் அஞ்சுகிறார். முதல் 2 அதிகாரங்களின் செய்தி, தேவன் தம் குமாரனில் தம் இறுதி வார்த்தையை பேசியிருக்கிறார். குமாரன் தூதர்களை விட மேன்மையானவர் என்று கடந்த 4 வாரங்களிலே நாம் பார்த்தோம். இந்த 2ஆம் அதிகாரத்தில் முதல் எச்சரிப்பை நாம் வாசிக்கின்றோம். தேவன் தம் குமாரனில் பேசியிருக்கிற வார்த்தையை அலட்சியம் செய்வதால் ஒரு கடும் விளைவு உண்டு. எப்படி அலட்சியம் செய்தார்கள், என்ன விளைவு என்பதை நாம் தியானிப்போம். இன்னும் 2 வாரங்களிலே மற்ற 4, 5வது குறிப்புகளை, மனித குமாரனுடைய தாழ்ச்சியும் அவருடைய மகிமையும் என்பதையும், எப்படி தம் மானிட குடும்பத்தின் இரட்சகரும் ஆசாரியருமாக மனிதகுமாரன் இருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இந்த நாளுக்கு நான் ஒரு 3 குறிப்புகளாக எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் பிரித்துக் கொண்டேன். முதலாவது இட அமைப்பு, கான்டெக்ஸ்ட். 2வது இந்த செய்தியினுடைய மையப்பொருள், எச்சரிப்பு. 3வது, எச்சரித்த போதிலும் மேற்கொண்டு முன்னேறுகிற வழி என்ன, முன் செல்லும் வழி என்பதையும் ஆசிரியர் எழுதுகிறார்.
இட அமைப்பை நாம் ஏற்கனவே பார்த்தோம். குமாரன் தூதர்களிலும் மேன்மையானவர் என்று 1ஆம் அதிகாரம் 5 முதல் 14 வசனங்கள் முடிய அவர் சொல்கிறார். தேவன் தம்முடைய குமாரனில் முழுமையாகவும் அறுதியாகவும் இறுதியாகவும் பேசியிருக்கிறார். இவைகளெல்லாம் அடுக்குமொழிகள் அல்ல, மாறாக மிகவும் பொருள் நிறைந்த சொற்கள். உண்மைதான், தூதர்கள் பயங்கரமானவர்கள், பயப்படத்தக்கவர்கள். ஆனால் நம்முடைய செய்தியோ அல்லது நாம் வலியுறுத்த விரும்புவதோ தூதர்களை பற்றிய காரியம் இல்லை. குமாரன் தூதர்களை விட மேன்மையானவர். அதை ஒரு 5 குறிப்புகளாக நாம் பார்த்தோம். அவர் தன்னிகரற்ற குமாரன், தூதர்களால் தொழுது கொள்ளப்படுகிறவர், நித்தியமாக அரசாளுகின்ற ராஜா, வானமும் பூமியும் படைத்தவர், நித்தியமானவர், மாறாதவர். முடிவாக குமாரன் தேவனுடைய வலப்பக்கத்தில் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார். அதை பழைய ஏற்பாட்டு ஆதாரங்களோடு எபிரேயர் ஆசிரியர் நிரூபிக்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டு பகுதிகளை நாம் வாசித்தோம். முதலாவது சுருக்கமாகவும் பின்பு அதை விவரித்து ஆதாரங்களோடும் அவர் அதை காண்பிக்கின்றார். முதல் அதிகாரத்தை சுருக்கி எபிரேயர் ஆசிரியருடைய வாதம் என்னவென்று நாம் சொல்லலாம். கிறிஸ்து மகிமையில் இருக்கிறார். மகிமையில் கிறிஸ்து என்பதுதான் முதல் அதிகாரத்தின் சுருக்கம். 2 வார்த்தைகளில் சொல்வதானால் கிறிஸ்து மகிமையில் உள்ளார். அதனுடைய பொருள் என்ன? மகிமையில் கிறிஸ்து என்ற அந்த சுருக்கமான 2 சொற்களை சற்று விவரித்து சொன்னால், கிறிஸ்து இயேசு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று விவரிக்கலாம். ஆனால் அதுவும் கூட போதாது. கிறிஸ்து இயேசு மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதனுடைய பொருள் என்ன? அதனுடைய பொருள், கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டார், கிறிஸ்து இயேசு அரியணை சிங்காசனம் அமர்த்தப்பட்டார், கிறிஸ்து இயேசு பரமுயர்த்தப்பட்டார். நான் அதை குறிப்பாகவே செயற்பாட்டு வினையிலே போட்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்தார், கிறிஸ்து இயேசு அரியணை அமர்ந்தார், கிறிஸ்து இயேசு பரமுயர்ந்தார் என்று சொல்வதும் சரிதான். அதிலும் பெரிய பிழை ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், அரியணை அமர்த்தப்பட்டார், பரமுயர்த்தப்பட்டார் என்பதிலே நாம் வலியுறுத்துகின்றால் அது அடிக்கோடிடுகின்ற காரியம் என்ன? பிதா அதை செய்தார். ஏன் பிதா அதை செய்தார்? ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினிடம் பாவத்தின் சுவடு முதலாய் காணப்படவில்லை. எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்ட போதும் பாவத்தின் மனம் முதலாய் அவரிடத்தில் காணப்படவில்லை. ஆகவே பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பி அரியணை அமர்த்தி பரம் உயர்த்தினார். ஆகவே இன்று கிறிஸ்து மகிமையில் இருக்கிறார் என்பது 1ஆம் அதிகாரத்தின் சுருக்கம். இப்படி ஒரு பாடல் உண்டு. மாட்சியில் ஓர் மனிதன் என்னதவர் ஜீவன், சாத்தானை ஜெயித்து தலைமுறித்தார், ஜீவனில் ஆழ்கின்றார் என்னே மாவேந்தன், மாட்சியில் அவர் ஜீவன் என் ஜீவனாக, மாட்சியில் அவர் ஜீவன் என் ஜீவனாக. மேரி மெக்டோனா என்ற சகோதரி எழுதிய பாடல். அதன் முதல் வரி, மாட்சியில் ஓர் மனிதன் உள்ளார். இதை அழுத்தி கூற வேண்டும். இன்று ஆண்டவராய் இயேசு மகிமையில் இருப்பது தேவனுடைய நித்திய குமாரனாக மட்டுமில்லை, அவர் ஒரு மனிதனாக, மானிடத்தின் பிரதிநிதியாக, புதிய மானிடத்தின் முதல் மகனாக, முதல் பேராக அவர் பரத்திலே பரலோகங்களிலே தேவனுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். இதுதான் தூதர்களுக்கு ஆச்சரியம். ஆண்டவராய் இயேசு தேவனுடைய நித்திய குமாரன் என்ற முறையிலே தூதர்கள் அவரை எப்போதுமே தொழுது கொண்டார்கள். ஆனால் தூதர்களை பிரமிக்க வைத்தது என்னவென்றால், இவர் மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு மனிதர்களில் மனிதனாக, மானிடத்தின் ஒரு பகுதியாக அவர் மாறி அவர் உயிர்த்தெழுந்து பரமுயர்ந்த போது அவர்கள் திகைத்து விட்டார்கள் அல்லது பிரமித்து விட்டார்கள். எப்படி ஒரு மனிதன் பரத்திற்குள் நுழையலாம்? ஏனென்றால் அந்த மனிதன் மகிமைப்படுத்தப்பட்ட மனிதன். ஆகவே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசுவின் தெய்வீகம் மட்டுமில்லை, அவருடைய மானிடம். இவர் தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜா. இந்த ராஜா பரமுயர்த்தப்பட்டிருக்கிறார், மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் தூதர்கள் குமாரனை தொழுது கொள்ள கடவர்கள் என்பதனுடைய மிக முக்கியமான பொருள். அல்லது குமாரன் தூதர்களை பார்க்கிலும் மேன்மையானவர்கள் என்பதனுடைய பொருள், குமாரன் மானிடனாக இருந்த போதிலும் அவர் பரமுயர்த்தப்பட்டு தூதர்களுடைய தொழுகைக்கு உரியவரானார். இதை நாம்
மீண்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். நித்திய குமாரன் என்ற முறையிலே அவர் எப்போதுமே தூதருடைய ஆராதனைக்கும் தொழுகைக்கும் உரியவர். ஆனால் எபிரேயர் 1 புதிதாக கூறுகின்ற செய்தி, அவர் உயிர்த்தெழுந்து சிங்காசனத்தில் அமர்த்தப்பட்டு பரமுயர்த்தப்பட்ட மனிதன் என்ற முறையிலும் அவர் தூதர்களுடைய தொழுகைக்கு உரியவராக இருக்கிறார். மேற்கொண்டு இதை பற்றிய விவரங்களை 2ஆம் அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதியிலே நாம் பார்ப்போம். இது இந்த 4 வசனங்களுடைய இட அமைப்பு. குமாரன் தூதர்களிலும் மேன்மை உள்ளவர் என்றால் இது என்ன பெரிய செய்தி இருக்கிறது? அவர் கடவுள், அவர் நித்திய குமாரன், ஆகவே அவர் தூதருடைய தொழுகைக்கு உரியவர் தான். அல்லது நாம் இப்படி புரிந்து கொண்டிருப்போம், எப்படியோ எபிரேயர்கள் இந்த தூதர்களை அவர்கள் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி ஒன்றுமில்லை. எபிரேயர்கள் தூதர்களை வழிபட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. தேவனுடைய குமாரன் மனிதன் ஆனதினாலே, அவர் மனிதனான பிறகும் கூட மகிமைப்படுத்தப்பட்டு பரமுயர்த்தப்பட்டு தூதருடைய தொழுகைக்கு தக்கவராக இருக்கிறார் என்பதுதான் அவர் வலியுறுத்துகின்ற செய்தி. இப்போது இந்த 4 வசனங்களில் இருக்கின்ற எச்சரிப்பு என்னவென்று பார்ப்போம். இந்த வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். 4 வசனங்கள் தான், ஆகையால் நாம் வாசித்து விடலாம் ஒரு முறை. ஆகையால் தாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயரின் வரைபடத்தை நாம் சற்று பார்ப்போம். 13 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் எத்தனை வசனங்கள் உள்ளன என்று இந்த படத்தில் நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் கடிதத்திலே போதனைகளும் விளக்கங்களும் உள்ளன. எபிரேயர் கடிதத்திலே ஊக்குவிப்பும் எச்சரிப்பும் கூட உள்ளன. அந்த போதனைகள் விளக்கங்களை பச்சை நிறத்திலும், ஊக்குவிப்பு எச்சரிப்பு இதை மஞ்சள் நிறத்திலும் நாம் இந்த படத்திலே காண்பித்திருக்கிறோம். அவர் சில போதனைகளை கொடுக்கின்றார், போதிக்கின்றார் நற்செய்தியை பற்றி. பிறகு அவர்களை ஊக்குவிக்கவும் எச்சரிக்கவும் எழுதுகின்றார். எடுத்துக்காட்டாக 1ஆம் அதிகாரம் முழுவதும் போதனைகள் தான். 2ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 4 வசனங்கள் எச்சரிப்பு. பிறகு மீண்டும் போதிக்கின்றார். 3ஆம் அதிகாரத்தின் 7 முதல் 4ஆம் அதிகாரம் 2 வரை எச்சரிப்பு. இப்படி போதனைகள் எச்சரிப்பு, போதனைகள் எச்சரிப்பு என்று மாறி மாறி செல்கின்றது. தேவனுடைய வார்த்தையிலே எச்சரிப்புக்கு என்று ஓர் இடம் உள்ளது. தேவன் 2 அற்றங்களுக்கு போவதில்லை. தேவனுடைய மக்களுக்கு போதனைகள் விளக்கங்கள் மட்டும்தான் தேவை என்றும் அவர் போவதில்லை. எப்போதும் அவர்களுக்கு எச்சரிப்பு தான் தேவை என்றும் அவர் போவதில்லை. இந்த நாட்களிலே தேவனுடைய மக்களுக்கு எச்சரிப்பு என்பது அரிதாகவே உள்ளது. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, அது புதியவர்களாக இருந்தாலும் சரி, தேவனுடைய மக்களுக்கு சுவிசேஷத்தை விளக்குவதாக இருந்தாலும் சரி, எச்சரிப்பு என்பது ஒரு வேண்டாத, அது அவ்வளவாய் தேவையில்லை, ஆனால் என்ன செய்வது, அதையும் சற்று சேர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது போல்தான் நாம் கருதுகிறோமே தவிர, எச்சரிப்பு தேவனுடைய வார்த்தையின் ஒரு இன்றியமையாத பகுதி. தேவனுடைய மக்களுடைய ஆரோக்கியமான, பாதுகாப்பான, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அது எச்சரிப்பு என்பது சற்று குறைவாகவே பார்க்கப்படுகிறது. இன்னொன்னையும் சொல்ல வேண்டும், எச்சரிப்பு என்பது எப்போதுமே ஒரு ஊக்குவிக்கிற, அவர்களை தேற்றுகின்ற, அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற ஒரு மனப்பாங்கோடு சேர்ந்துதான் வருகின்றது. நாம் வாசித்த அந்த 4 வசனங்களிலே கடைசி வாக்கியம் இப்படி பேசுகிறது: இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஒரு கடிதத்திலே ஒரு ஆசிரியன் தன்னுடைய வாசகர்களுக்கு தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்றால் அந்த கடிதத்தை நாம் எப்படி பார்ப்போம்? இது மிகவும் அன்பில்லாத ஒரு கடிதம் என்று நாம் பார்ப்போம். அன்புள்ள ஒரு ஆசிரியன் அல்லது அன்புள்ள ஒரு தேவன் இப்படி தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்றெல்லாம் எதிர்மறையாக பேச மாட்டார். எப்போதுமே நாம் நேர்மறையாக பேச வேண்டும்.
என்று நம்முடைய மனித ஞானத்திலே நாம் பேசலாம். பெரிதான ரட்சிப்பு என்பது குமாரன் மூலமாக தேவன் கொண்டு வந்த சுவிசேஷம். அதுதான் பெரிதான ரட்சிப்பு. பெரிதான ரட்சிப்பை பற்றிய தேவனுடைய பேசுதல். தன்னுடைய குமாரனில் தேவன் எதை பேசியிருக்கிறார்? அவர் மனிதர்களுக்காக செய்து முடித்த பெரிதான ரட்சிப்பை குறித்து பேசியிருக்கிறார். இப்படி தேவன் தம்முடைய குமாரனில் பேசியிருக்கின்ற இந்த பெரிதான ரட்சிப்பை பற்றி நாம் கவனமற்றிருப்போமானால், நம்முடைய வேதாந்தத்திலே கவலையற்றிருப்போமானால் என்றிருக்கும். ஒருவேளை சில தேவனுடைய மக்கள், இல்ல நம்ம கவலையெல்லாம் படக்கூடாது பிரதர் என்பது போல் அவர்கள் பார்ப்பார்கள். அது கவலையை பற்றி சொல்லவில்லை. நாம் கவனமற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம், பட்டவர்த்தனமாக தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்பது ஆழ்கடலில் நீந்த போகிறவனுக்கு முன்பாக எச்சரிக்கை என்கின்ற ஒரு சைன் போர்டை வைப்பதற்கு சமானம். இந்த எச்சரிப்பு யாருக்கு? அவிசுவாசிகளுக்கா? நாம் பல சமயங்களில் அப்படி பயன்படுத்துவோம். நற்செய்தி சுவிசேஷத்தை ஒரு சிலருக்கு அறிவிக்கும் போது, ஏறக்குறைய அறிவித்து முடிக்கிற தருவாய்க்கு வரும்போது இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம், இதை எந்த அர்த்தத்தில் சொல்லுவோம் என்றால், நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த ரட்சிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்கின்ற ஒரு பயமுறுத்தும் தொனியிலே நாம் பேசுவோம். ஆனால் எபிரேயர் எழுதின கடிதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரை அறிந்து அவருடைய நற்செய்தியுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையில் பழைய ஏற்பாட்டில் நல்ல பரிச்சயம் உள்ளவர்களுக்கு, வரவிருக்கிற யுகத்தின் வல்லமையை முன்சுவை பார்த்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எச்சரிப்பு அவிசுவாசிகளுக்கல்ல, நமக்கு. எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர்களே என்று அவர்களை கூப்பிடுகின்றது. இந்த 4 வசனங்களை பார்ப்போம். ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு நாம் விலகாதபடிக்கு அவைகளை நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் அப்படி இருக்கும். தமிழிலே அந்த நாம் என்பதை 3 தடவை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 3ஆம் வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். 4ஆம் வசனம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆகவே எச்சரிப்பு அவிசுவாசிகளுக்கு அல்ல, எச்சரிப்பு விசுவாசிகளுக்கு, பரிசுத்த சகோதரர்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கு. இவர்கள் கர்த்தராகிய இயேசுவை நேரடியாக சந்தித்ததில்லை. இவர்கள் 2ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டவர்கள். அவர்களுக்கு இந்த எச்சரிப்பு வழங்கப்படுகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் 2000 வருடங்கள் கழித்து நாமும் கூட யார் மூலமாகவோ சுவிசேஷத்தை கேட்டு, கர்த்தராகிய இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டு அவரை நாம் பெற்றுக்கொண்டோம் அல்லது ஏற்றுக்கொண்டோம். ஆகவே எபிரேய வாசகர்கள் அல்லது எபிரேயர்கள் எந்த நிலைமையில் இருந்தார்களோ ஏறக்குறைய அதே நிலைமையில் தான், அவர்களை ஒத்த நிலைமையில் தான் நாமும் இன்று இருக்கிறோம். ஆகவே இந்த எச்சரிப்பு அவர்களுக்கென்றால், இந்த எச்சரிப்பு 2000 ஆண்டுகள் கழித்து வாழ்கின்ற நமக்கும் தான். இந்த எச்சரிப்பை நாம் வேத வாக்கியங்கள் மூலமாக இன்று கேட்கின்றோம். புதிய ஏற்பாட்டில் கணக்கொப்புவிப்பு, அக்கௌண்டபிலிட்டி என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு முன்னுதாரணமாக ஆசிரியர் அந்த பழைய ஏற்பாட்டை கூறுகிறார். பழைய ஏற்பாட்டிலே நியாய தீர்ப்பு இருந்தது. யாருக்கு? பழைய உடன்படிக்கை தூதர்கள் மூலமாய் மோசேக்கு கொடுக்கப்பட்டது. இது வெளிப்படையாக பழைய ஏற்பாட்டில் இல்லை. ஆனால் இன்டர் டெஸ்டமெண்டல் பீரியட், 2 ஏற்பாடுகளுக்கும் இடைப்பட்ட காலத்திலும் முதல் நூற்றாண்டிலும் யூதர்களிடையே அது பரவலாக கருதப்பட்டது. நியாயப்பிரமாணம், கலாத்தியர்கள் எழுதின கடிதத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறார், நியாயப்பிரமாணம் தூதர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்டது என்று. எபிரேயர் ஆசிரியர் கூறுகிறார், இப்படி தூதர்கள் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு தண்டனை உண்டு. அவருடைய ஒப்பீடு என்ன? 2 செய்திகள் உள்ளன. ஒன்று தூதர்கள் மூலமாய் நாம் கேட்ட செய்தி, இன்னொன்று குமாரன் மூலமாய் நாம் கேட்ட செய்தி. குமாரன் தூதர்களை பார்க்கிலும் மகா மேன்மையானவர். தூதர்கள் மூலமாக கேட்ட செய்திக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அதற்கு தண்டனை இருக்கின்றது. அப்படி இருக்க மகா மேன்மையானவராகிய குமாரனில் நாம் கேட்ட செய்திக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் நிச்சயமாக தண்டனை உண்டு என்பது இந்த 4 வசனங்களுடைய வாதம். ஏன் தண்டனை என்று ஒன்று உள்ளது? ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத போது தண்டனையே கோருகிறது. சிலர் இப்படி சொல்வார்கள்,
தேவன் பழைய ஏற்பாட்டில் மிகவும் கோபமான தேவன், புதிய ஏற்பாட்டில் அவர் இரக்கமான தேவன். தேவன் மாறிவிட்டார் என்று அப்படி இல்லை. அது முற்றிலும் தவறானது. தேவன் பழைய ஏற்பாட்டில் நீதியானவர், புதிய ஏற்பாட்டிலும் நீதியானவர் தான். புதிய ஏற்பாட்டில் அன்பானவர், பழைய ஏற்பாட்டிலும் ஒரு அன்பானவர் தான். பழைய ஏற்பாட்டில் கீழ்ப்படியாமைக்கு தண்டனை விதித்திருந்தார். புதிய ஏற்பாட்டிலும் கீழ்ப்படியாமைக்கு தண்டனை உண்டு. ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியும் மாறவில்லை. தண்டனையின் பின்புலம், தண்டனையின் காரணம் தேவனுடைய பரிசுத்தமும் நீதியுமாக இருப்பதால் அது பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ தேவனுடைய செய்திக்கு, தேவன் மனிதர்களுக்கு அனுப்பின செய்திக்கு கீழ்ப்படியாமை அல்லது அதை விசுவாசியாமல் இருப்பது, அதற்கு உறுதியான தண்டனை உண்டு. புதிய ஏற்பாட்டில் கணக்கு ஒப்புவிப்பு, அக்கௌண்டபிலிட்டி இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு செய்தி தூதர் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டின் மாபெரும் ரட்சிப்பின் செய்தியோ குமாரனாகிய கிறிஸ்துவால் நேரடியாக தரப்பட்டது. ஆகவே பழைய ஏற்பாட்டின் செய்தியை விட அதிகமான விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் புதிய ஏற்பாட்டின் ரட்சிப்பின் செய்தி கோருகிறது. விசுவாசத்தையும் கோருகிறது, கீழ்ப்படிதலையும் கோருகிறது. கீழ்ப்படியவில்லை என்றால் அங்கு உறுதியான தண்டனை இருந்தது போல, இந்த புதிய ஏற்பாட்டு ரட்சிப்பின் செய்தியை கீழ்ப்படியாமை என்று கூட சொல்லவில்லை, அலட்சியம் செய்வதால், அசட்டை செய்வதால் அதைவிட அதிகமான கடுமையான தீர்ப்பு உண்டு என்று ஆசிரியர் கூறுகிறார். நற்செய்தி, இந்த புதிய ஏற்பாட்டில் குமாரனில் தரப்பட்ட செய்தி உறுதியானது, உண்மையானது என்பதற்கு அவர் 3 நிரூபணங்களை, எப்படி ஒரு வழக்கறிஞன் நீதிமன்றத்திற்கு முன்பாக சமர்ப்பிப்பாரோ அதுபோல 3 நிரூபணங்களை வைக்கின்றார், 3 சான்றுகளை வைக்கின்றார். முதலாவது, கர்த்தராகிய இயேசுவே இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை நேரடியாக மனிதர்களுக்கு அறிவித்தார். 4 நற்செய்தி நூல்களில் நாம் அதை வாசிக்கின்றோம். பின்பு அவர் அறிவித்தது மட்டுமல்ல, அது உண்மையானது, உறுதியானது என்பதற்காக பலத்த செய்கைகளை அவர் செய்தார். இரண்டாவது, அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசுவினுடைய நேரடி சாட்சிகளாய் அவரையும் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பலத்த செய்கைகளையும் அவருடைய செய்தியையும் அவர்கள் கேட்டவர்கள். ஆகவே தாங்கள் கண்டதையும் கேட்டதையும், லூக்கா தன்னுடைய நற்செய்தி நூலில் முதலாவது எழுதுவது போல, அந்த செய்தியை அவர்கள் எபிரேயர்களுக்கும் அது போன்ற வாசகர்களுக்கும் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். நாங்கள் கர்த்தராகிய இயேசு அந்த செய்தியை அறிவித்ததையும் அதை நிரூபிக்க அவர் செய்து காட்டின பலத்த செய்கைகளையும் நாங்கள் எங்கள் கண்களால் நேரடியாக கண்டோம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். சரி, தொடர்ந்து இந்த 20 நூற்றாண்டுகளில் என்ன நடந்தது? அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் குமாரனில் தேவன் தந்த செய்தி உண்மையானது, உறுதியானது என்பதை தேவன் மீண்டும் மீண்டும் அந்த செய்திக்கு சான்றிதழ் அளிக்கின்றார். ஏறக்குறைய எபிரேயர் ஆசிரியர் அந்த எபிரேயருக்கு எழுதும் போது தேவனுடைய மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட காரியங்கள் பரவலாக இருந்தன. குறைந்தபட்சம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அந்த சுவிசேஷம் தேவனால் அனுப்பப்பட்ட செய்தி, அது உண்மையானது, அது உறுதியானது என்பதை நிரூபிப்பதற்காக அல்லது சான்றளிப்பு தருவதற்காக தேவன் அன்றும் சரி இன்றும் சரி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த செய்கைகளினாலும் பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் அதை உறுதிப்படுத்துகிறார். அதை 3-4 வசனங்களிலே பார்க்கின்றோம். கடந்து போவதற்கு முன்பாக இன்னொன்றை சொல்ல வேண்டும். தேவன் அன்புள்ள தேவன். இப்பொழுது நாம் பார்த்தது போல இந்த செய்தியை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவாரா என்கின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. நாம் இதை நிதானிக்க வேண்டும். எடுத்தெடுப்பிலே தருவார் என்றும் சொல்லக்கூடாது, தரமாட்டார் என்றும் சொல்லக்கூடாது. உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆகவே இந்த தேவன் குமாரனில் தந்த செய்தி, பேசின செய்தி, வெளிப்படுத்தின செய்தி, அது வெறுமனே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசினது மட்டுமில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கின்ற நபர், அவர் செய்து முடித்த பணி, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், பரமுயர்தல், அவருடைய குணம், செய்திகள் எல்லாவற்றையும் கொண்டதுதான் தேவன் தம் குமாரனில் பேசினது. இதை விட்டு நீங்கள் வழுவாதீர்கள் என்று ஆசிரியர் எச்சரிக்கிறார். 2:1 ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும்.
சற்று திருத்தி, ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்ற வார்த்தையை திருத்தமாக வழுவாதபடிக்கு, அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும் என்பதை திருத்தி, சற்று திருத்தி மிக ஊன்றி கவனிக்க வேண்டும் என்று நான் மொழிபெயர்க்கிறேன். இந்த வழுவாதபடிக்கு என்பதன் பொருள் என்ன? மிக ஊன்றி கவனிக்க வேண்டும் என்பதன் பொருள் என்ன? கிறிஸ்துவின் மகா மேன்மை, நிகரற்ற மேன்மை, முழு வேதாகமத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஈடு இணையற்ற, ஒப்புயர்வற்ற, நிகரற்ற மேன்மையுள்ளவராக இருக்கின்றார் என்ற வெளிச்சத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த வெளிச்சத்தில் நற்செய்தியை நீங்கள் ஊன்றி கவனியுங்கள், உன்னிப்பாய் கவனியுங்கள் என்று ஆசிரியர் கூறுகின்றார். பெரும்பாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகா மேன்மை என்ன என்பதை தேவனுடைய மக்கள் அந்த அளவுக்கு ஊன்றி கவனிப்பதோ உன்னிப்பாய் கவனிப்பதோ இல்லை. எபிரேய வாசகருடைய நிலைமைக்கு எபிரேய ஆசிரியருடைய தீர்வு, நீங்கள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேன்மை எவ்வளவு பெரிதானது, மகத்துவமானது என்பதை ஊன்றி கவனியுங்கள். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை வழுவுதல் அல்லது மிதந்து பெயர்தல். எடுத்துக்காட்டாக, விரலிலிருந்து ஒரு மோதிரம் வழுவி விழுவது போல எபிரேய கிறிஸ்தவர்கள், எபிரேய விசுவாசிகள் சுவிசேஷத்தை விட்டு மெல்ல வழுவி விழுந்தார்கள். சில சமயங்களில் மோதிரம் வழுவி விழும்போது நமக்கு தெரியாது, வீடு போய் சேர்ந்த பிறகுதான் தெரியும் அந்த மோதிரம் நம் கைகளை விட்டு வழுவி விட்டது என்று. அதுபோல அவர்கள் சுவிசேஷத்தை மெல்ல வழுவ விட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு அது தெரியவில்லை. சிறிது காலம் கடந்த பிறகுதான் தெரியும், நாம் சுவிசேஷத்தின் வல்லமையை அல்லது சுவிசேஷத்தை இழந்து விட்டோம் என்று. இதே வார்த்தையை இப்படியும் சொல்லலாம். நங்கூரமில்லாத ஒரு படகு மிதந்து மிதந்து நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து செல்வது போல, ட்ரிஃப்ட் என்று சொல்கின்றார்கள் ஆங்கிலத்திலே. அதை தமிழில் எப்படி மொழிபெயர்ப்பது எனக்கு தெரியவில்லை என்பதால் மிதந்து மிதந்து பெயர்வது என்று நான் கூறுகின்றேன். அது படகுதான், பெரிய அலைகள் ஒன்றும் அங்கும் இல்லை. ஆகவே அலைக்கழிக்கப்படுவது என்று சொல்ல முடியாது. பெரிய காற்று புயலெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆகவே காற்றினால் அலைக்கழிக்கப்படுவது என்றும் சொல்ல முடியாது. பார்ப்பதற்கு மிகவும் தெளிந்த நீரோடை போல காட்சியளிக்கும். ஆனால் மெல்ல 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 எந்த இடத்தில் அந்த படகு நிறுத்தப்பட்டிருந்ததோ அந்த இடத்திலிருந்து அது கண்களுக்கு புலப்படாத வண்ணம், நாம் அதை நோட்டீஸ் பண்ணாத அளவிற்கு அது மெல்ல 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 நகர்ந்து போய்கொண்டே இருக்கும். இந்த ரட்சிப்பு மிக பெரியது. வழுவித்தானே போகிறது. ஒரு இடத்திலிருந்து இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் வழுவி போவதால் என்ன நட்டம் வந்து விட போகிறது? ஆசிரியனுடைய கருத்து, இந்த ரட்சிப்பு மிக பெரியது. அதை அசட்டை செய்வதற்கு கடும் விளைவுகள் உண்டு. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே பவுல் அத்தேனை பட்டணத்தாருக்கு நற்செய்தியை அறிவிக்கும் போது சொல்கிறார், ஏறக்குறைய முடியும் போது, இவைகளெல்லாம் உண்மை. அவர் ஒரு நாளிலே தாம் உயிரோடு எழுப்பின ஒரு மனிதனை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று. ஆகவே வழுவினால் தீர்ப்பு உண்டு. இதை கவனிக்க வேண்டும். வழுவுதல் என்பது கங்கணம் கட்டிக்கொண்டு தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு முரணாக சண்டை போடுவதோ, கலகம் செய்வதோ, முரட்டாட்டம் செய்வதோ இல்லை. ஆகையால் தான் நாங்கள் போட்டிருக்கேன், இது தடம் புரள்வது அல்ல, தடம் பெயர்வது. வழுவினாலெல்லாம் தீர்ப்பு உண்டா என்ற கேள்விக்கு ஆசிரியனுடைய பதில், ஆம், தீர்ப்பு உண்டு. எப்படிப்பட்ட தீர்ப்பு? ரொம்ப மென்மையான தீர்ப்பா? இல்லை, கடும் தீர்ப்பு உண்டு. ஆகவே இது 4 வசனங்கள் தானே என்று நாம் கடந்து போக முடியாது. தேவனுடைய மக்கள் வழுவுவதை பற்றியும், வழுவுதல் அல்லது மிதந்து மிதந்து பெயர்ந்து போவதை பற்றியும், தீர்ப்பை பற்றியும் பெரும்பாலும் நாம் அவ்வளவு துல்லியமான உணர்வுள்ளவர்கள் இல்லை. வழுவினால் என்ன நடந்துவிடப் போகிறது, அப்படியே நடந்தாலும் என்ன பெரிய தீர்ப்பு வந்துவிடப் போகிறது, எப்படியும் நாம் ஒரு நாள் பரலோகத்தில் இருப்போம் என்ற ஒரு பாசிவ் மனப்பாங்கு தேவனுடைய மக்கள் மத்தியிலே உண்டு. மிதந்து பெயர்வதற்கு எடுத்துக்காட்டுகள், பொதுவாக ரட்சிக்கப்பட்ட நாளிலே பாவ நிவர்த்தியை பற்றி நாம் மிகவும் கொண்டாட்டமாயிருப்போம். மெல்ல மெல்ல இந்த கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியை பற்றிய வியப்பை, எவ்வளவு ஆச்சரியமான பாவ நிவர்த்தியை கர்த்தராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற வியப்பை இழந்து போவது. ஜெபம், வேதம், ஐக்கியம் ஆகியவற்றை அசட்டை செய்வது. நம்முடைய ஜெபம் தானே, நம்முடைய வேதம் தானே, நம்முடைய ஐக்கியம் தானே, இவைகள் இல்லாவிட்டால் என்ன ஆகிவிடப் போகிறது, அல்லது கொஞ்சம் குறைந்து போனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று அசட்டை செய்வது. ஆவிக்குரிய நாட்டங்களை விட உலக தேடுதல்களின் பின் ஆசையாய் ஓடுவது.
ஆவிக்குரிய நாட்டங்கள் அறவே போய்விடுவதில்லை. ஆனால் உலக தேடுதல்கள் மேல் காண்பிக்கின்ற தீவிரம், உத்வேகம், முனைப்பு, ஆசை ஆவிக்குரிய நாட்டங்களிலே இருப்பதில்லை. அசட்டை செய்வது அல்லது அலட்சியம் செய்வது என்பது, நாம் தீர்மானம் போட்டு நான் இன்று முதல் தேவன் குமாரனில் பேசி அவருடைய நற்செய்தியை அசட்டை செய்ய போகிறேன் என்றெல்லாம் யாரும் சொல்வதில்லை. மெல்ல மெல்ல எந்த தீர்மானமுமின்றி இந்த அசட்டை செய்வது நடைபெறும். ஒரு மந்த நிலையை அடைவோம். என்றைக்கு நாம் மந்த நிலையை அடைகிறோமோ அன்றைக்கு உலக ஈர்ப்புகள் ஒரு காந்தம் இரும்பை மெல்ல 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 கவர்வது போல, ஒரு எல்லைக்கு வெளியே இருக்கிறவரை அதனுடைய கவர்ச்சி அதிகமாக இருக்காது. எந்த எல்லையை தாண்டினால் பிறகு அந்த காந்தத்தின் ஈர்ப்புக்கு அந்த இரும்பு துண்டு பலியாகிவிடும், ஈடு கொடுக்க முடியாது. தேவனுடைய மக்கள் பல வேளைகளிலே அந்த எல்லை கோட்டிலே விளையாடுவது உண்டு. தெள்ள தெளிவாக எல்லைக்கு நெடுந்தூரத்தில் இருப்பதில்லை. எவ்வளவு பக்கத்தில் போனால் பாவம் இல்லை, அவ்வளவு பக்கத்தில் நாம் போவோம். எவ்வளவு பக்கத்தில் போனால் எந்த சிற்றையும் தீர்ப்பும் வந்து விடாது, அவ்வளவு பக்கத்தில் போவோம். ஆனால் அவ்வளவு பக்கத்தில் போன பிறகு அந்த இரும்பு துண்டு காந்தத்திற்கு பலியாகிவிடும். விளைவுகள் தேவனுடைய தீர்ப்பிலிருந்து கிடைக்கும். புகலிடத்தை நாம் தவறவிட்டு விடுவோம். இந்த மாபெரும் ரட்சிப்பின் ஒரு ஆசீர்வாதம், இறுதி நாளிலே தேவனுடைய தீர்ப்பிலிருந்து நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. இன்றும் தேவனுடைய தீர்ப்பில் நமக்கு ஒரு புகலிடம் உண்டு. அதை நாம் தவறவிட்டு விடுவோம். அசட்டை செய்வது, மிதந்து மிதந்து இடம்பெயர்ந்து போவதற்கு நித்திய விளைவுகள் உண்டு. ஏன் நாம் மிதந்து பெயர்கிறோம்? எந்த புயல் காற்றும் அடிக்கவில்லை, எந்த வெள்ளமும் வரவில்லை. ஆனாலும் ஏன் தேவனுடைய மக்கள் மிதந்து அவர்கள் சுவிசேஷத்தை விட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு, தேவனுடைய பேசுதலை குமாரனில் தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை விட்டு பெயர்ந்து செல்கின்றார்கள்? அலட்சியம். ஒன்றும் தப்பு செய்து விடவில்லை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை, சும்மா இருந்தோம், கவனிக்கவில்லை. உலகத்தின் நீரோட்டங்கள் சும்மா இருப்பதில்லை. அவைகள் ஏதோ ஒன்றை திட்டவட்டமாக தீர்க்கமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றன. உலகத்தின் நீரோட்டங்களையும் இந்த கலாச்சாரத்தின் நீரோட்டங்களையும் ஒரு நாளும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. கவனமற்றிருப்போமானால் என்கின்ற வார்த்தை அசட்டை, அலட்சியம், உதாசீனம், கண்டுகொள்ளாமை, பாராமுகமாயிருத்தல், கவனம் இல்லாமை என்றெல்லாம் மொழிபெயர்க்கலாம். மற்ற காரியங்களால் ஆக்கிரமிக்கப்படுதல், மற்றவர்கள் எதை செய்கிறார்களோ அதையே நாமும் செய்து கொண்டிருப்பது, நம்முடைய சுயநலம், சோம்பல், மென்மை, ஒரு கர்த்தரை குறித்த ஒரு தீர்க்கமோ அல்லது ஒரு தீவிரமோ அல்லது முனைப்போ இல்லாமல் இருத்தல், நம்முடைய கற்பனைகள், கவலைகள், பயங்கள், இவைகளின் காரணமாக நாம் மிதந்து பெயர்கின்றோம். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஊன்றி கவனியுங்கள். எதை கவனிக்க வேண்டும்? சத்தியம் என்கின்ற நங்கூரத்தை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும். வாழ்க்கையின் சவால்கள், சோதனைகள், பரீட்சைகள், அழுத்தங்கள், இவைகள் நம்மை வழுவ செய்யும் போது அல்லது நம்மை இடம்பெயர்த்து கொண்டு போகும்போது சத்தியம் என்கிற நங்கூரத்தை நாம் ஊன்றி கவனிப்போம் என்றால் நாம் மிதந்து பெயர்ந்து போக மாட்டோம். ஏன் அப்படிப்பட்ட எச்சரிக்கை? கிறிஸ்துவின் நற்செய்தியை விட்டுவிட்டு பழைய யூத முறைக்கு அவர்கள் பின்வாங்கினார்கள். தொடக்கம் மெல்ல பின்வாங்குவது போல் தோன்றும், முடிவு விசுவாச துரோகமாக இருக்கும். இது சாத்தியம். இது எபிரேய வாசகர்களுக்கு மட்டுமல்ல, 2000 வருடங்கள் கழித்து வாழ்கின்ற தேவனுடைய மக்களுக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் இன்று பொருந்தும். தொடக்கம் மெல்ல வழுவது போல, மெல்ல இடம்பெயர்ந்து செல்வது போல் தோன்றலாம். ஆனால் இந்த நீரோட்டம் இறுதியாக எங்கு கொண்டு போய் விடும் என்று நாம் அறிவோம். கிறிஸ்துவில் நாம் நங்கூரம் போட வேண்டும். கிறிஸ்துவின் மேன்மை, அவருடைய ஆசாரியத்துவம், அவருடைய ராஜரீக அரசாட்சி, அவைகளை நாம் ஊன்றி கவனிக்க வேண்டும். இவைகளெல்லாம் நாம் ஊன்றி நிற்கும் விசுவாசத்திற்கான காரணங்கள். எந்த கிறிஸ்துவின் மேன்மை? அவர் தீர்க்கதரிசி என்ற மேன்மை. தேவன் அவரில் இறுதியாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் படைப்பில் மேன்மையானவர், அவர் படைத்தவர், தாங்குகிறவர் என்ற மேன்மை. அவருடைய ஆசாரியத்துவத்தின் மேன்மை, அவர் பரத்தில் இன்று பிரதான ஆசாரியராக அமர்ந்து ரட்சிப்பை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தேவ மக்களின் ரட்சிப்பை அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தூதர்களிலும் உயர்ந்தவர் என்கின்ற மேன்மை. அசட்டை செய்தால் இறுதியாக தீர்ப்பு வரும் என்பது மட்டுமல்ல, இன்று சிக்ஷையும் உண்டு. நாம் தேவனில் குமாரனுடைய பேசுதலை அசட்டை செய்யும் போது, அலட்சியம் பண்ணும் போது அதற்கு ஏற்ற பொருத்தமான தக்க தண்டனை உண்டு. குறைத்தும் அல்ல, மிகுதியும் அல்ல. தேவன் ஒரு நாளும் 40 அடிகளாலும் சிக்ஷிக்க மாட்டார். 39க்கும் 40க்கும் தேவனுடைய
கணக்கிலே தேவனுடைய அளவிலே வேறுபாடு உண்டு. ஏதோ சுவிசேஷத்தை நாம் பரலோகத்திற்கு போவதற்கு தரப்பட்ட பயணச்சீட்டு போல தேவனுடைய மக்கள் கருதினால் சிக்ஷை உண்டு. அது பயணச்சீட்டு அல்ல. பயணச்சீட்டை வாங்கி நம்முடைய பாக்கெட்டிலே வைத்தாயிற்று, ஒரு நாளிலே நாம் இறப்போம் அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார், அப்போது நாம் நம்முடைய பரலோக பயணச்சீட்டை பயன்படுத்தி நாம் செல்லலாம் என்பது சுவிசேஷத்தை பற்றிய மிக தாழ்வான பார்வை. புதிய ஏற்பாடு அறிவிக்கின்ற அல்லது தேவன் தம்முடைய குமாரனில் அறிவித்த சுவிசேஷம் அதுவல்ல. அந்த சுவிசேஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கீழ்ப்படுகிற விசுவாசத்தை கோருகிறது. அந்த சுவிசேஷம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கும் குணத்துக்கும் ஒத்த சாயல் உடையவர்களாய் மறு உருவாக வேண்டும் என்று கூறுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்பது தேவனுடைய குடும்பத்திற்குள் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய பிதா, அவர் ராஜாவாக இருக்கிறார், நாம் ராஜாவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே திடுதிப்பென்று ஒரு நாளிலே நாம் ராஜாக்களாக, உடன் ராஜாக்களாக அவரோடு அமர்ந்து நாம் அரியணையில் ஆளுகை செய்துவிடப் போவதில்லை. அந்த அழைப்புக்கு தக்கவர்களாக, ஏற்றவர்களாக, பொருத்தமானவர்களாக இந்த பூமியிலே அவர் நம்மை உருவாக்கவும் ஆயத்தமாக்கவும் வேண்டியுள்ளது. ஆகவே கர்த்தர் நம்மை பற்றி இப்படி உருவாக்க அக்கறைப்படுகிறார். ஆகவேதான் எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமா இருக்குமே. இது தேவனுடைய மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் தேவன் எழுதியிருக்கிறார். எபிரேயர் 12:7 சிக்ஷையை சகித்தால் நாம் பிள்ளைகளாக இருக்கிறோம். பின்பு வரும்போது நாம் அதை பார்ப்போம். அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு பெறும் பொருட்டே அவர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்று. 1 கொரிந்தியர் 11 பவுல் எழுதுகிறார், அபாத்திரமாய் அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதால் நியாய தீர்ப்புக்கும் சிக்ஷைக்கும் நாம் ஆட்படுகிறோம். இறுதியாக இப்படி தேவன் நம்மை எச்சரித்த போதும் முன் செல்லும் வழி என்ன? முன் செல்லும் வழியை ஒரே வாக்கியத்தில் சொல்கிறார், ஊன்றி கவனியுங்கள். அதனுடைய பொருள் என்ன? தேவன் தம்முடைய குமாரனில் பேசியிருப்பதை நாம் கேட்க வேண்டும், யோசிக்க வேண்டும், வாழ வேண்டும். கேள், யோசி, வாழ். நான் இளைஞனா இருந்த போது இப்படி ஒரு சுவாரஸ்யமான சொற்றொடர் கேட்டிருக்கிறேன். வாசி தேவனுடைய பேசுதலை, சுவாசி அதை பற்றி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். விசுவாசி என்பது ஏதோ மனதளவில் அல்ல, விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையாக மாறுகிறது. முதலாவது நாம் கேட்க வேண்டும். நான் எப்படி ஆண்டவராய் இயேசுவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்? ஒரு நாள் ஒருவர் என்னோடு பேசினார். நான் தேவன் தம்முடைய குமாரனில் பேசினதே ஒருவர் மூலமாக கேட்டேன். ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன். இது மிக எளிமையானது. செய்தி அறிவிக்கப்பட்டது, நாம் கேட்டோம். இன்றும் தொடர்ந்து தேவனுடைய பேசுதலை நாம் கேட்க வேண்டும். ரோமர் 10:14, 1 கொரிந்தியர் 1:22 பேசுவதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆனால் நாம் வாழும் இன்றைய உலகம், நான் உலகத்தை பற்றி மட்டும் குறிப்பிடவில்லை, கிறிஸ்தவ உலகம் கூட சத்தங்களால் நிறைந்தது, இரைச்சலால் நிறைந்ததாக இருக்கிறது. அது தேவனை ஆராதிக்கின்ற இடம், பரிசுத்த ஸ்தலம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஸ்தலம் கூட அவ்வளவு இரைச்சலும் சத்தங்களும் நிறைந்ததாக இருக்கின்றது. 1 ராஜாக்கள் 19:12 இந்த சொற்றொடரை தேவனுடைய மக்கள் பலருக்கு நல்ல பரிச்சயமா இருக்கும். எலியாவுக்கு அப்போது அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஏன் நாம் அசட்டை பண்ணுகிறோம், அலட்சியம் பண்ணுகிறோம்? ஏனென்றால் நாம் தேவனுடைய பேசுதலை கேட்பதில்லை. ஏன் கேட்பதில்லை? ஏனென்றால் நாம் நம்மை சுற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஆரவாரங்களாலும் ஏகப்பட்ட சத்தத்தாலும் நிறைத்து வைத்திருக்கிறோம். அது அமைதியான மென்மையான தேவனுடைய குரலுக்கு முரணாக இருக்கிறது. ஆகவே நாம் தேவன் பேசுவதை கேட்பதில்லை. எனவே நாம் முன் செல்லும் ஒரு வழி நாம் கேட்க வேண்டும். இரண்டாவது, யோசிக்க வேண்டும். வெறுமனே கேட்பதல்ல. கேட்பது மேலே விதையை தூவுவதை போல அந்த விதைகள் வேறிட வேண்டும். அவைகள் வேர் கொள்ள வேண்டும் என்றால் நாம் கேட்டதை நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் கேட்டதை அல்லது வாசிப்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். சில யோசனைகள் நமக்கு தெளிவை தரும்போது அவைகளை எழுத வேண்டும். மிக முக்கியமாக அவைகளை நாம் பிறரிடத்தில் பேச வேண்டும். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், பலர் அதை சொல்வார்கள், உன்னால் ஒன்றை எழுத முடியவில்லை என்றால், முடியாதென்றால் நீ அதை புரிந்து கொள்ளவில்லை என்று பொருள். பல சமயங்களில் தேவனுடைய மக்கள் செய்தியை கேட்பது ஏறக்குறைய ஒரு கதாகாலட்சேபம், கேட்பதை போல் கேட்டுவிட்டு கடந்து போகிறார்கள். அவர்கள் மனதில் பதிகின்ற வண்ணம் ஒரு வார்த்தை எழுதுவது கூட இல்லை. நிச்சயமாக அவர்கள் தேவன் தம்முடைய குமாரனில் பேசுவதை அசட்டை பண்ணுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. மத்திய 11:29 ஆண்டவராய் சொன்னார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று. யோவான் 10:27 என் ஆடுகள் என்னை அறியும், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன. ஆகவே தேவனுடைய மக்களுக்கு கேட்கின்ற பொறுப்பு இருக்கிறது. கேட்டதை சிந்தித்து புரிந்து கொள்கின்ற பொறுப்பு இருக்கிறது. ஒரு விதத்தில் இந்த வேத ஆராய்ச்சியினுடைய நோக்கம்
எபிரேயரை நாம் புரிந்து கொள்வது அது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தையை எப்படி ஆய்வது. எடுத்துக்காட்டாக கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், வரப்போகிற உலகம் என்று ஒன்று உண்டு. இப்போது இருக்க இந்த உலகத்தை தேவன் எரித்து சாம்பலாக்கி விட்டு புதிய உலகத்தை உண்டாக்குவாரா, அல்லது இந்த உலகத்தை ரெனவேட் பண்ணி புதிதாக்கி புதிய உலகத்தை உண்டாக்குவாரா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லவில்லை. இரண்டு சாராராகவும் தேவனுடைய மக்கள் இருக்கின்றார்கள். என்னுடைய கருத்து, என்னுடைய எண்ணம், தேவன் இந்த உலகத்தை, பழைய உலகத்தை ரெனவேட் பண்ணி புதிதாக்கி புதிய உலகமாக, புதிய படைப்பாக மாற்றுவார் என்பது. அது என்னுடைய கருத்து தானே தவிர இதுதான் முடிவு என்று, இதுதான் உறுதியானது என்று நாம் சொல்ல முடியாது. ஆகவே ஒரு நோக்கம் எபிரேயர் கடிதத்தை புரிந்து கொள்வது. அதைவிட ஆழமான இரண்டாவது நோக்கம் தேவனுடைய வார்த்தையை எப்படி ஆய்வது. மூன்றாவது இன்னொரு நோக்கமும் உண்டு. உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனில் பேசியிருக்கின்ற சுவிசேஷம், புதிய ஏற்பாடு எங்கும் நாம் படிக்கின்ற சுவிசேஷம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வது. ஆகவே தேவனுடைய மக்களுக்கு யோசிக்கின்ற பொறுப்பு உள்ளது. இறுதியாக தேவனுடைய மக்கள் கேட்க வேண்டும், யோசிக்க வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் நாம் தேவனுடைய பேசுதலை, குமாரனில் தேவனுடைய பேசுதலை அசட்டை பண்ணுவது, அலட்சியம் பண்ணுவது, கவனமற்றிருப்பது, அந்த மாபெரும் ரட்சிப்பை கவனமில்லாமல் தவற விடுவது, இதிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இன்று இப்போது நாம் வாழ வேண்டும். பிலிப்பியர் 2:12-13 வசனங்களில் நமக்கு தெரியும், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று தமிழிலே இருக்கும். தேவனே விருப்பத்தையும் செய்கையையும் உங்களிடத்தில் உண்டாக்குறவரா இருக்கிறார். ஆகவே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்படுங்கள். சற்று திருத்தமாய் மொழிபெயர்த்தால், வியப்போடும் பயபக்தியோடும் உங்கள் ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். நாம் பெற்றிருக்கின்ற ரட்சிப்பு, தேவன் தம்முடைய குமாரனில் பேசி நமக்கு அளித்திருக்கின்ற ரட்சிப்பு வியக்கத்தக்கது, ஆச்சரியமானது. பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, வரவிருக்கிற காலங்களிலே பார்ப்போம், குமாரன் எப்படி பரமுயர்ந்திருக்கிறாரோ அந்த பரமுயர்தலில் நமக்கும் பங்களிக்கிறார் என்பது ஆச்சரியமானது. ஆகவே இந்த ரட்சிப்பை நாம் நினைக்கும் போது நமக்குள் ஒரு பயபக்தியை, ஒரு ரெவரன்ஸை ஏற்படுத்துகிறது. மிக முக்கியமாக நாம் கேட்டது போல, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஒரு நாள் ரட்சிப்பை முழுமையாக சுதந்திரிப்போம் என்று சொல்வதை விட நாம் ரட்சிப்புக்குள் பிரவேசித்திருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள், ஆனால் அந்த கானான் தேசத்தை முற்றிலுமாக வெல்வதும் சுதந்திரிப்பதும் பல தலைமுறைகளில் நடந்ததோ, தாவீதின் நாட்கள் வரை அந்த முறியடிப்பதும் சுதந்திரிப்பதும் நடைபெற்றதோ, அதுபோல ரட்சிப்பை சுதந்திரிப்பது என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நடைபெறுகின்ற ஒன்று. நாம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அப்படி சுதந்திரிப்பதற்கு முதலாவது தேவன் செயல்படுகிறார். நாம், தேவனுடைய மக்களாகிய நாம் அவரோடு உடன் செயல்படுகிறோம். அதைத்தான் பிலிப்பியருக்கு எழுதின கடிதத்திலே பவுல் கூறும்போது, தேவன் செயல்படுகிறார், உங்களில் அவர் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குவதற்கு செயல்படுகிறார், நீங்கள் அந்த ரட்சிப்பை செயல்படுத்துங்கள். இரண்டு சாரார் உண்டு. மத்தேயு 11 கடைசி வசனத்திலே கர்த்தராகிய இயேசு சொன்னது போல, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தின் ஒரு முனையில் தேவனும் இன்னொரு முனையில் நாமுமாக இருக்கிறோம். தேவன் செயல்படுகிறார், நாம் அவரோடு உடன் செயல்படுகிறோம். தேவன் முன் செல்கிறார், நாம் அவரோடு முன் செல்கிறோம். தேவன் நாம் சுதந்திரிப்பதற்கு நடத்துகின்றார், நாம் அவரோடு உடன் சுதந்திரிப்பதற்கு செல்கின்றோம். அப்போஸ்தலர் 11:26 சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கின்றோம். அதனுடைய பொருள், சீடர்கள் என்பவர்கள் கற்கின்றவர்கள், வாழ்கின்றவர்கள். கற்கின்றவர்கள் மட்டுமல்ல, வாழ்கின்றவர்கள். தமிழிலே கற்க பிறகு கற்றதன்படி நிற்க என்ற ஒரு பாடலில் நாம் வாசிப்பது உண்டு. நிற்பதென்றால் தேவனுடைய மக்கள் கேட்பது மட்டுமல்ல, சிந்திப்பது மட்டுமல்ல, அதன்படி வாழ்கின்றவர்கள். இதோடு நாம் முடித்துக் கொள்ளலாம். நடைமுறை செயலாக்கங்கள். கிறிஸ்துவின் மேன்மையில் ஒருமுகம் கொள்ளுங்கள், அது நமக்கு மெய்யான நங்கூரமாக இருக்கும். அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறது. தடம் பெயர்வதிலிருந்து, மிதந்து மிதந்து ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்தை, சுவிசேஷத்தை விட்டு பெயர்ந்து போவதிலிருந்து அது நம்மை காக்கிறது. ஆவிக்குரிய பயிற்சிகளில் தரித்திருங்கள். தடம் பெயர எந்த முயற்சியும் தேவையில்லை. இதுதான் மிகவும் ஆபத்தானது. நாம் வெளிப்படையாக எந்த முரட்டாட்டமும் கலகமும் செய்து விடுவதில்லை. ஏறக்குறைய ஒரு கொரில்லா போரை போல சத்ருவானவன் நம்மை குமாரனிடமிருந்தும் குமாரன் தந்த ரட்சிப்பிலிருந்து மெல்ல அடித்துக் கொண்டு போய் விடுகிறான். தடம் பெயர எந்த முயற்சியும் தேவையில்லை. ஜெபம், வேத வாசிப்பு, ஐக்கியம் போன்ற பயிற்சிகளையும் நெறிப்பாடுகளையும், டிசிப்ளின்ஸ் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாலேயே, பாராமுகமாய் இருந்து விட்டாலேயே ஆவிக்குரிய சரிவு ஏற்பட்டுவிடும். துரிதமாய் மறுவினையாற்றுங்கள். மறுவினை என்றால் தேவன் நமக்கு ஒன்றை உணர்த்தும் போது
அது தேவன் நம்மிடத்தில் மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கோருகிறார். அதை நாம் போஸ்ட்போன், காலதாமதம் செய்யக்கூடாது. அதை அலட்சியம் செய்வது கடும் விளைவுகளையும் சிக்ஷையையும் நியாயத்தீர்ப்பையும் கொண்டு வரும். முடிவுரை: கிறிஸ்துவின் மேன்மையிலும் அவர் தரும் ரட்சிப்பின் மகத்துவத்திலும் வேர் கொண்டு விசுவாசத்தில் தரித்திருங்கள். விழிப்பாயிருங்கள், உறுதியோடு இருங்கள். இவ்வளவு பெரிய கொடைகளை, ரட்சிப்பு என்கிற மாபெரும் கொடையை அலட்சியம் செய்வது ஆபத்தானது. அதற்கு நித்திய விளைவுகள் உண்டு. ஆவிக்குரிய மந்தத்தினால் வரும் தடம் பெயர்தலை, ட்ரிப்டிங், வழுவுதலை தடுங்கள். கிறிஸ்துவுள்ள உண்மையையும் மெய்மையையும் நம்பிக்கையும் இறுக பற்றிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த 4 வசனங்களிலே முதலாவது, நாம் வழுவாதபடி கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, வழுவினால் அதற்கு கடும் தீர்ப்பும் விளைவும் உண்டு. மூன்றாவது, அதற்கு முன் செல்லும் வழி ஊன்றி கவனியுங்கள் என்பதே. ஆமென். அன்புள்ள பிதாவே, இன்றைக்கு நாங்கள் வாசித்த 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் இருக்கிற எச்சரிப்புகளை நினைத்து நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம். அதை யோசித்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள அன்புள்ள தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தை வலுவாதபடி உங்களை காக்கவும், தன் சன்னிதானத்திலே மாசற்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர் நீர் ஒருவர் தான். ஆகவே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயந்து நாங்கள் பெற்ற ரட்சிப்பை காத்து கொண்டு அது எந்த நோக்கத்துக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை செயல்படுத்தி கேட்ட எச்சரிப்புகளுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம். எங்களை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதிலே நாங்கள் உம்முடைய நித்தியத்திலே பிழைக்கும்படிக்கு நாங்கள் ஜாக்கிரதையோடு அதை கை கொண்டு வர எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. இதுல இருக்கிற எல்லாருக்கும் தேவ தயவும் தேவ பிரசனமும் தேவ கிருபையும் பெருக செய்வீராக. தாழ்த்துறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.